வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சுற்றுலா மற்றும் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுமார் 9,000 திருக்கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சுற்றுலா மற்றும் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு க. ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய அவர் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த சென்னையில் பயணச்சந்தை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் உள்ள தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழக தங்குமிடங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நீர் சாகச விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு க. ராமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் சுமார் 9,000 திருக்கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை சார்ந்த மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய அவர் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். நிதி வசதியற்ற திருக்கோயில்களில் ஏற்கனவே மிக குறைந்த சம்பளத்தில் 1000, 2000, 3000 என்று சம்பளத்திலே இருக்கின்ற இசைக்கலைஞர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் 10,000 வழங்கப்படும். திருக்கோயிலுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு கூடுதலாக 1 கோடி பக்கங்கள் துறையினுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் ஒளிவருதல் செய்யப்படும். திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை அளவீடு செய்து திருக்கோயிலுடைய சொத்துக்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காக ரேவர் கருவி புதிதாக இந்த ஆண்டு 42 கோடி 50 லட்சம் செலவில் வாங்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன் குளத்தில் அகழாய்வு பணிகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை கொண்டு அம்மாவட்டத்தில் புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என மாநில தொல்லியல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய அவர் கல்வெட்டுகளை நூலாக வெளிக்கொணரும் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 10 சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் வணிக வரித்துறை அலுவலகங்களின் செயல்பாடுகள் மேம்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய அவர் வணிக வரித்துறையில் உள்ள 7 மண்டல பயிற்சி மையங்களில் கணினி வழி பயிற்சி வழங்க உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று கூறினார். பல்வேறு கோட்டங்களில் புதிய வணிக வரி கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் சமூக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நிர்ணயிக்கும் காரணியாக இந்த கணக்கெடுப்பு அமையும் என்று கூறியுள்ளார். சாதி அடிப்படையிலான சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தரவுகள் அவசியம் என்று முதலமைச்சர் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒருங்கிணைந்த வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அதன் மீது விவாதம் நடைபெறும். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் திரு கிஷோர் மக்வானா நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் அவர் விசாரணை நடத்தினார்.
இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரையும் அவர் சந்தித்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். பாதிக்கப்பட்டோருக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க இந்த ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் திரு கிஷோர் மக்வானா தெரிவித்தார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழகத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மற்றும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 350 கன அடி நீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 150 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் நீர்நிலைகளின் அருகாமையிலும் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளுக்கு செல்லாமல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். இருவரிச் செய்திகள். நேட்டோவின் அடுத்த பொதுச் செயலாளராக நெதர்லாந்து பிரதமர் திரு மார்க் ரூட்டே நியமிக்கப்படுவதாக நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. நேபாளத்தில் கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் மின்னல் தாக்கிய சம்பவங்களில் நேற்று ஒரே நாளில் 14 பேர் உயிரிழந்தனர். காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்னாள் தலைமை பூசாரி குல்பாதி திவாரியின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பல்வேறு அரசுத்துறை நிறுவனங்களுக்கு 8,67,00,000 ரூபாய் மதிப்பிலான யோகா ஆடைகள் மற்றும் விரிப்புகளை விற்பனை செய்துள்ளதாக காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் துத்திப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 192 பயனாளிகளுக்கு 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் வழங்கினார். திருவாரூரில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ கூறியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மதுரை மேற்கு வட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா ஆய்வு செய்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 1,15,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் காவல்துறையின் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை காணும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் ஒலி ஒளி காட்சி கூட பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீதர் ஆய்வு செய்தார். திருப்பூரில் மாநகராட்சி சேவைகள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் அதை தெரிவிக்க நம்ம திருப்பூர் என்ற கைபேசி செயலியை மாநகராட்சி நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. சென்னை ஆலந்தூர் பகுதியில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி சித்தார்த் ஜெகடே பங்கேற்று அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் சாலைப் பணிகள் குறித்து மேயர் திருமதி பிரியா தலைமையில் அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களுக்கு எதிராக சென்னையில் கடந்த 14 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 83 பேர் கைது செய்யப்பட்டு 76 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கயானாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சுற்றுலா மற்றும் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுமார் 9,000 திருக்கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.